இந்த நோய் கூட்டங்களினுடைய இறுக்கமான பிடிக்குள் சிக்கக்கூடாது. அப்படி அந்த இறுக்கமான பிடிக்குள் சிக்காமல் இருக்க நம்ம என்ன செய்யணும், அதைத்தான் உங்களோட அடுத்த சில மணித்துளிகள் பேசலாம் நினைக்கிறேன். நம்முடைய இந்த நோய்க்கெல்லாம் காரணம் எடுத்தீங்கன்னா ஒன்று உணவு, முதல் காரணம் உணவு. ரெண்டாவது ரொம்ப முக்கியமான காரணம் சுற்றுச்சூழல். நம்ம என்விரான்மெண்ட்ல இருக்கக்கூடிய டேமேஜஸ் தான் இதுக்கு புற்றுநோய்கள்லாம் பெருகி இருப்பதற்கான மிக முக்கியமான காரணம் சூழல். சூழலில் நாம் ஏற்படுத்திய மாசுக்கள், சூழலில் நாம் மட்டும் நல்லா மகிழ்வா இருக்கணும். இந்த ஒட்டுமொத்த உலகமே ஆந்த்ரோபோசென்ட்ரிக் அப்படிம்பாங்க, மனிதனை மையப்படுத்திய உலகாக மாறிடுச்சு. நான் நல்ல ருசியான சாப்பாடு சாப்பிடணும், நான் ரொம்ப அழகான சட்டை போடணும், எனக்கு குளிரூட்டப்பட்ட அறை வேணும், எனக்கு எல்லா விஷயங்களும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இந்த பூமியில இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நாம சிதைத்து கொண்டே வரோம். அதனுடைய விளைவு தான் நமக்கு கோவிட். நம்ம எல்லாரும் கோவிடை வந்து அது சீனாக்காரன் ஏதோ ரிசர்ச் பண்ணா அவன் பண்ணதுல அது தப்பிருச்சு, இது பயோவார், பயாலஜிக்கல், இப்படி பல ஊகங்கள் நமக்குள்ள இருந்துச்சு. அது உண்மையா இருக்கலாம், பொய்யாவும் இருக்கலாம். ஆனா உண்மையில் நடக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பூமி மிக அதிக அளவில் வைத்திருந்தது வைரஸ் தான். இந்த பூமியே வைரோஸ்பியர், பூமி முழுக்க வைரஸ் தான். நாம கடைசியா வந்து சேர்ந்த உயிரினம். ஆனா நம்ம என்ன பண்ணோம்னா, அந்த உயிரினங்களுக்கான இடமே நம்ம கொடுக்கல, அவர்களுக்கான வாழ்க்கையே கொடுக்கல. இப்போ ஒரு பெரிய பேட்டை ரவுடிப்பாங்க, ஒரு இடத்த போய் ஆக்கிரமிச்சுக்கிட்டு நீலாம் எஞ்சி போ, இதெல்லாம் நான் என் மச்சான் என் மச்சனா இவங்களா தான் இருக்கணும், இதெல்லாம் காலி பண்ணு, அந்த மனநிலையில தான் நம்ம மற்ற உயிரினங்கள் எல்லாம் விரட்டிட்டு நாம மட்டும் வாழணும்னு நினைத்ததனுடைய விளைவு தான் கோவிட் வந்து சேர்ந்துச்சு. அந்த கோவிட் வந்தப்பதான் ஒரு வார்த்தையை உலகமே சொல்லிச்சு, ஒன் ஹெல்த். இனிமேல் ஹெல்த் அப்படின்னா, ஒரு காலத்துல ஹெல்த் அப்படின்னா நான் நல்லா என்னுடைய இதயம் 72 தடவை துடிக்குதா, ஆரோக்கியமா இருக்கேன், என்னுடைய மூச்சு நல்லா 20 தடவை நிமிஷத்துக்கு ஆரோக்கியமா இருக்கேன், என்னுடைய ஈரல் சரியா வேலை செய்தா, என் சிறுநீரகம் சரியா கழிவுகளை இருக்குதா, அப்போ ஆரோக்கியமா இருக்கேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. டேய், உனக்கு இதயம் கரெக்டா துடிக்கலாம், மூச்சு கரெக்டா இருக்கலாம், சிறுநீரகம் சரியா இருக்கலாம், அப்படின்னா மட்டும் உனக்கு ஆரோக்கியம் வந்துடாது. இவையெல்லாம் சரியா இருந்தா கூட நீ நின்றுட்டு இருக்கிற பூமியில மண்ணுக்கு கீழே இருக்கிற மண்புழு சௌக்கியமா இருக்கா? அந்த மண்ணோட ஒட்டி இருக்கக்கூடிய பல்வேறு நுண்ணுயிர்கள் உனக்காக உழைத்து கொண்டிருக்கிறதே, அந்த நுண்ணுயிர்கள் நலமாக இருக்கின்றனவா? இந்த பக்கத்துல இருக்கிற வேப்ப மரத்துல இருக்கக்கூடிய பூக்கள் நலமா இருக்கா? அந்த பூ வந்து அதுல இருக்கக்கூடிய தேனை சாப்பிட வருகிற தேன்சிட்டோ பட்டாம்பூச்சியோ அவை நலமாக இருக்கிறதா? இந்த பக்கம் ஒகேனக்கல் ஆத்துக்குள்ள போகக்கூடிய மீன் நலமா இருக்கா? வானத்துல பறக்கக்கூடிய பறவைகள் நலமா இருக்கா? இவங்க எல்லாம் நலமா இருந்தா நீயும் நானும் நலமா இருப்போம். அதுதான் ஒன் ஹெல்த். அதை கோவிட் தான் சொல்லிச்சு. அந்த நேரத்தில் உணர்ந்துக்கணும், அப்பப்பா இனிமேல் எல்லாத்தையும் வந்து ஆந்த்ரோபோசென்ட்ரிக்கா பார்க்க கூடாது, மனிதனை மையப்படுத்தக்கூடாது, இவை எல்லாத்தையும் சரியா வச்சுக்கணுங்கிற சூழலியல் புரிதல் அப்போதுதான் நமக்கு தெரிஞ்சது. சூழலியலுக்கு நம்ம அத்தனை பேரும் சேர்ந்து எங்க ஊர் பக்கத்துல இருக்கக்கூடிய ஆற்றை சரியாக வைத்துக் கொள்ளணும், எங்க ஊர் பக்கத்துல இருக்க குளத்தை சரியாக வைத்துக் கொள்ளணும், எங்கேயும் மரங்களை வந்து நாம இழந்துடக்கூடாது. இதெல்லாம் நம்ம வந்து எல்லோரும் சேர்ந்து செய்ய வேண்டிய விஷயம். ஆனா நம் கையில இருக்கிற விஷயம் உணவு தான். அந்த உணவில் ஒவ்வொரு நாளும் என்னென்ன அக்கறைகள் நாம் எடுத்துக்கொள்ளணும். ஒரு மகிழ்வான முதுமைக்கு இந்த சிரமம் இல்லாத என்னுடைய நான் கம்யூனிகபிள் டிசீஸ் இருக்கு சார், சர்க்கரை இருக்கு, ரத்த கொதிப்பு இருக்கு, ஆனால் அது எந்த விதத்திலும், நான் சொன்னேன் அந்த 92 வயது முதியவர், அவருக்கு சர்க்கரை வியாதி இருந்துச்சு, செமி டைனில்னு ஒரு மாத்திரை போடுவார், எனக்கு தெரியும். அந்த மாத்திரையவே ஷெல்ஃப்ல இருந்து எடுத்துட்டான். ஆனா அவர் 55 வருஷம் முன்னாடி அவருக்கு எழுதி கொடுத்த மாத்திரை, அதுல பாதி எடுத்து போட்டுப்பார். அது மட்டும்தான் அவருடைய ஒரே மருந்து. ஒரு துளி சர்க்கரையினால் அவருக்கு சிறுநீரக பிரச்சனையோ இல்ல கால் நரம்பு பிரச்சனையோ வரல. அப்படி நோய்கள் இல்லாமல் வரணும் அப்படின்னா அதற்கு ஆரோக்கியமும் மிக மிக முக்கியமான விஷயம் உணவு. அவர்கிட்ட நான் ரொம்ப கண்கூடா பார்த்தது, அவர் தலைமைச் செயலர் வரைக்கும் இருந்தவர். அடிக்கடி கவர்னர் ஆபீஸ் கூப்பிடுவாங்க, கவர்னர் போவாங்க, பிரதம மந்திரி கூப்பிடுவாரு, அங்கெல்லாம் போவார். பிரதம மந்திரி கூட போய் பார்க்கறதுக்கு போகும்போது கூட டப்பால கேழ்வரகு ரொட்டி கொண்டு போன ஒரே ஆள் அவர் தான், எனக்கு தெரியும். கவர்னர் ஆபீஸ்னாலே பெரிய அங்கெல்லாம் பெரும் விருந்துகள் இருக்கும், பயங்கரமா இருக்கும். ஒரு 2 இட்லியும் சாம்பார் அதை மேல ஊத்தி டப்பால வச்சு எடுத்துட்டு போவார், எனக்கு தெரியும். அந்த அளவுக்கு கட்டுப்பாடு. நான் இப்படித்தான் இருப்பேன். அங்கெல்லாம் ரொம்ப விருந்து உணவா இருக்கும், ஸ்வீட் ரொம்ப இருக்கும், அப்படி பயங்கரமா இருக்கும். ஒரு முறை நான் வந்து தோசை எங்கேயோ கடையில இருந்து வாங்கியிருக்கேன். அப்போ வந்து அவர் என்கிட்ட கேட்டார், எவ்வளவு சார் அப்படின்னு. 12 ரூபா. 12 ரூபாயா? நான் பிஎஸ்சி படிக்கும் போது மொத்த என்னோட ஃபீஸே 10 ரூபா தான். 12 ரூபாய்க்கு ஒரு தோசையா? அதையே உங்க வீட்டுல நீயே ஊத்திக்க மாட்டியா, எதுக்கு போய் கடையில வாங்கின அப்படின்னு என்கிட்ட சண்டை போட்டார். அப்படி ஒரு வாழ்க்கை அது.
அப்படி ஒரு கட்டுப்பாடு இருந்தனால தான் அவருக்கு வந்து அந்த சர்க்கரையை வந்து கையாள முடிஞ்சது. நண்பர்களே, நாமும் ஒரு சில கட்டுப்பாடுகளை இப்போது இருந்தே, இன்றைக்கு இருந்தே, இந்த 101 மொய்யிலிருந்தே நாம் துவங்க வேண்டும். அப்படி என்ன செய்யலாம்? என்ன மாதிரியான கட்டுப்பாடுகளை, என்ன மாதிரியான பழக்க வழக்கங்கள்? இதை கட்டுப்பாடு நினைச்சு ஏதோ பயங்கர போலீசிங்லாம் நினைக்க வேண்டியதில்லை. இயல்பாக இருக்க முடியும். சிறு சிறு அக்கறைகள், சிறு சிறு கரிசனங்கள் மட்டும்தான். ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல் விஷயம், காலை நம்ம எழுந்த உடனே காலை நாம் கொடுக்கக்கூடிய தேநீர், காஃபி. 200 வருஷமா தான் பழகிருக்கோம். ஆனால் நம்மள பாதி பேருக்கு அதை விட முடியாது. நான் சித்த வைத்தியனால நான் வந்து பிரிஸ்கிரிப்ஷன் எழுத போவேன். எழுத போகும்போது டக்குன்னு பேஷண்ட் சொல்லுவாங்க, சார் நீங்கள் பாட்டுக்கு எதை வேணாலும் எழுதுங்க, கடைசியில் காப்பியை குடிக்காத, டீயை குடிக்காத, எங்கள் பத்தியம்னு சொன்னீங்கன்னா நான் இப்போ எச்சு போயிடுறேன், வெளியே ஃபீஸ் கொடுத்துட்டு போயிடுறேன். காஃபி குடிக்காமலாம் தலைவலி வரும் சார் அப்படிம்பாங்க. 200 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி ஒரு சிக்கல் இருந்ததில்லை. அந்த காலத்தில் காப்பி இல்லை அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு, ஏஆர் வெங்கடாச்சலபதி எழுதிய புக்கு. அதில் ஒரு ஆர்டிக்கல் எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அந்த காலத்தில் காப்பி இல்லைன்னா அந்த காலத்தில் எப்படி இருந்துக்குன்னா வெளியே போஸ்டர் ஒட்டியிருக்காங்களாம். அந்த போஸ்டரே அவர் எடுத்து போட்டிருக்காரு. இந்திய ஆவண காப்பகத்திலிருந்து அந்த போஸ்டர் எடுத்து போட்டிருக்காரு. காங்கிரஸ் கூட்டங்களோ ஏதோ ஒரு கட்சிக்கு சுதந்திரத்துக்கான கூட்டம், அந்த கூட்டத்துக்கு வந்து இவ்விடம் வந்து இவர் உரையாற்றுவார், இவர் பேசுவார், கண்டிப்பாக காபி தேநீர் போன்ற லாகிரி வஸ்துக்கள் வழங்கப்பட மாட்டாது அப்படின்னு போர்டு போட்டிருக்காங்க. அவ்வளோ இதா இருந்திருக்காங்க. காஃபி டீலாம் நாங்கள் கொடுக்க மாட்டோம், அவ்வளோ நல்ல கூட்டம் கூட்டினாலும் அதெல்லாம் கிடையாதுன்னு எழுதி ஒட்டியிருக்கானுங்க போஸ்டர்ல. ஆனால் இன்னைக்கு காஃபி டீ இல்லாமல் இருக்க முடியாது. ஆனால் அதுக்காக அது ரொம்ப மோசமான விஷயமான மருத்துவ ரீதியாக பார்த்தா அப்படி ஒன்றும் மோசமான விஷயம் இல்லை. தேநீர் ஆகச்சிறந்த விஷயம்தான். ஆனால் அதை தேநீராக குடிக்கணும். என்ன சார் தேநீராக குடிக்கணும்? தேநீர் ஆகச்சிறந்த விஷயம், ஆனால் தேநீராக குடிக்கணும்னா இப்போ நாம குடிக்கிறது என்ன? நாம குடிக்கிறது தேநீர் இல்லை, தேயிலை பால் பாயாசம். நம்ம சாப்பிட்றதுக்கு பேர் தேநீர் கிடையாது. நல்ல பாலை சுண்ட காய்ச்சி அதில் தேயிலையை போட்டு அதில் நல்ல செம்பொன் நிறத்தில் மாற்றி அதில் சர்க்கரையை அள்ளி போட்டு பாகு காய்ச்சின்னா சில பேர் குடிக்கிறாங்க. அதுக்கு பேர் தேநீர் கிடையாது. நீங்கள் விமானத்தில் போகிறோம், வெளிநாடுகளுக்கெல்லாம் போனோம்னா வரிசையாக அந்த விமான சிப்பந்தி இப்படி வந்துட்டே வருவான், காஃபி டீலாம் எடுத்து வருவான். நம்மளை பார்த்தோன்னே லைட்டாக அந்த தொப்பையை பார்த்தோன்னே இந்தாங்க சார் பாலும் சேர்த்துக்கோங்கன்னு பாலை கொடுப்பான். மற்ற எல்லாருக்கும் வெறும் தேயிலை தான் ஊற்றிட்டு போவான். இங்கிலீஷ்காரனுக்கெல்லாம் வெறும் தேநீர் அப்படியே ஊற்றுவான். காஃபி வேணும்னா வெறும் பிளாக் காஃபி ஊற்றுவான். நம்மளை பார்த்தோன்னே பால் பாக்கெட்டையும் சீனியும் வந்து தள்ளிட்டு போவாங்க. உலகம் முழுக்க தேநீரை வெறும் பச்சை தேநீராக, கருப்பு தேநீராகத்தான் அருந்துகிறது. நாம மட்டும்தான் பால் ஊற்றி சாப்பிடுவோம். இது எப்படி வந்துச்சு யோசிச்சு பார்த்துருக்கோமா? உலகம் முழுக்க தேநீர் எப்படி சாப்பிட்றோம், நாம ஏன் பால் சேர்த்தோம்? அதுக்கு ஒரு வரலாறு இருக்கு. இங்கே நம்ம மேட்டுப்பாளையத்தில் முதல்ல தேயிலை எல்லாம் போட்ட உடனே இங்கே இருக்கக்கூடிய இங்கிலீஷ் பிரபுக்கள், அன்னைக்கு இருந்த கலெக்டர்ஸ், அன்னைக்கு இருந்த கவர்னர்ஸுக்கு மட்டும்தான் டீ கிடைச்சது. அப்போ அவருக்கு டீ கிடைச்ச உடனே, அந்த டீ கிடைச்ச உடனே அவருக்கு பக்கத்து சீட்டில், நம்ம ஊரில் பெரிய ஆளுங்கள்லாம் அவருக்கு பக்கத்து சீட்டில் இருப்பாங்க. அவங்க அந்த முதல் நிலை அலுவலர்களாக இருப்பாங்க. அவங்கெல்லாம் உட்கார்ந்துருந்தாங்க. அவங்களுக்கு வந்து அவர் டீ குடிக்கும்போது, சார் நீங்களும் குடிங்க அப்படின்னு டீயை கொடுக்குறாங்க. இவர் வீட்டில இருந்து பால் கொண்டு வந்திருக்காரு. ஏன்னா வீட்டில் அவங்க அம்மா சொல்லி வச்சிருக்காங்க பால் தான் ஆக சிறந்த உணவு அப்படின்னு. இவர் பால் வச்சிருக்காரு. இங்கிலீஷ் பிரபு டீ கொடுக்காரு. இங்கிலீஷ் பிரபு டீ கொடுத்து அவர்கிட்ட வேண்டாம்னு சொல்ல முடியாது, இங்கிலீஷ்காரன் துப்பாக்கியால சுற்றக்கூடாது. அதனால அவர்கிட்ட இருந்து டீயை வாங்கி இவர் கொண்டு வந்து பாலை கலந்து ரெண்டையும் சேர்த்து நம்மால் குடிச்சான் முதல்ல. அப்படி ஆரம்பிச்ச பழக்கம் தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம தேயிலையில பால் சேர்த்து தேநீர்ல பாலை சேர்த்து பால் டீயா குடிக்கிறோம். முதல் செய்தி, தேநீரினுடைய முழு பயன் வேணும்னா நீங்க பிளாக் டீயா குடிங்க. டீ இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஹெர்ப். தேயிலை சைனால இருந்து எடுத்து வந்தது. சைனால சீன ஆசாமிகள், சீன மருத்துவர்கள் உடல் அயற்சிக்காக, சோர்வுக்காக பயன்படுத்தியதான் தேயிலை. அந்த தேயிலையை இங்கிலீஷ்காரன் குடிச்சா நல்லா இருக்குன்னொடனே அவன் இங்க கொண்டு வந்துட்டான். உலகம் முழுக்க உள்ள மிகச்சிறந்த நம்ம ஊர்ல இருந்த அருமையான சோழமண்டல காடுகளை எல்லாம் அறுத்துட்டு கிரீன் கார்பெட்னு சொல்லி டீயை கொண்டு வந்து நட்டுட்டான். அது இன்னொரு பிரச்சனை. ஏற்காடு முழுக்க வந்து காப்பியை விதைச்சிட்டு போயிட்டாங்க. அங்க இருந்த அருமையான மரங்களை எல்லாம் இழந்து நம்ம வந்து அதை வச்சுட்டோம். அது இன்னொரு கதை. ஆனால் முதல் விஷயம், அப்படியே தேநீர் சாப்பிட்டா பிளாக் டீயா குடிங்க, கிரீன் டீயா குடிங்க. கிரீன் டீயும் பிளாக் டீயும் குடிச்சோம் அப்படின்னா அந்த தேயிலையில் இருக்கக்கூடிய எபிகாலக்டமின் அப்படிம்பாங்க, இபிசிஜின்னு. அந்த எபிகாலக்டமின் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட். நம்ம உடம்புல செல்லுல ஏற்படக்கூடிய அழிவுகள்,
முட்டு தேய்விலிருந்து முடி நரைக்கிறதுல இருந்து இதயத்துல கொரோனரி ஆற்றுல கொழுப்பு படியிலிருந்து அத்தனைக்கும் காரணம் அந்த ஃப்ரீ ரேடிக்கல், அந்த உள்ள ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் போய் மாட்டிக்கிறதான். அதை வெளியே தள்ளுற வேலையை அந்த பச்சை தேநீர் செய்யும். அது கிரீன் டீயோ பிளாக் டீயோ செய்யும். அப்போ நம்ம டீ சாப்பிடணும்னா டீ சாப்பிடலாம். அதை வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் இப்படி சாப்பிடுங்க. நான் கும்பகோணம் டிகிரி காப்பி தான் சார் காலையில் சாப்பிடுவேன். கள்ளி சொட்டா டிகாஷன் இறங்கணும், அதில் பால் ஊற்றணும், அப்படி சாப்பிட்டா வாரத்துக்கு 1 நாள் சாப்பிட்டுக்கோங்க, 2 நாள் சாப்பிட்டுக்கோங்க. மீதி இருக்கிற 5 நாட்கள் நம் உடலுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய மூலிகை தேநீரா எடுத்துக்கலாம். அது என்ன சார் மூலிகை தேநீர்? ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ, சித்த மருத்துவம். சாதாரண பூ, சுத்தி சுத்தி வறண்ட நிலமெல்லாம் பூத்து குலுங்குற ஆவாரை பூ. அந்த ஆவாரையை பத்தி அவ்வளவு சித்த மருத்துவம் சொல்லுது. ஆவிரை கொன்றை நாவல் அலைகடல் முத்தம் கோஷ்டம் மேவிய மருதத்தோளும் மிருதிரொக்க கொண்டு காவிரி நீரும் வற்றும் கடல் நீரும் வற்றும் தானேன்னு ஒரு பாட்டு இருக்கு தேரன் குடிநீர்ல. என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த ஆவாரை கொன்ற நாவல் அலைகடல் கடல் இளஞ்சில் முத்தக்காசு கோஷ்டம் இது எல்லாத்தையும் கஷாயமா குடிச்சேன்னா காவிரி நீரும் வத்தும் கடல் நீரும் வத்தும்னு பரிபாஷையில சொல்லியிருக்கான். அது என்ன சார், காவிரி நீர் ஏற்கனவே பல நாள் வத்தி தான் கிடக்கு. அது என்ன அர்த்தம்? காவிரி நீர் வத்தும்னா காவிரி நீர் இனிப்பா இருக்கும். யூரின் இனிப்பா இருந்ததுன்னா சர்க்கரை கட்டுப்பாடு இல்லைன்னு அர்த்தம். யூரின் கிளைகோசூரியான்னு அர்த்தம். அந்த யூரின்ல சர்க்கரை போறதையும் சரியாகும். சர்க்கரை போய் போய் புரதம் கழியாற உப்பு நீராக அது மாறினா அதையும் சரியாக கூடியது ஆவாரை கஷாயம் என்றுதான் அதுக்கு பொருள். இன்னைக்கு பல ஆராய்ச்சிகள் பண்ணி அந்த ஆவாரை எந்த அளவுக்கு நம்ம சர்க்கரை செல்லுக்குள்ள தள்ளக்கூடிய குளுக்கோஸ் டிரான்ஸ்போர்டேஸ் என்சைமை இம்ப்ரூவ் பண்ணது இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்கான். நாம ஏன் ஒரு ஆவார கஷாயம் குடிக்கக்கூடாது? 2 நாள் டீ குடிப்போம், டிவியில் விளம்பரம் போடுறான், அதிமதுரம் அடங்கியது 10 ரூபா பாக்கெட். உடனே போய் 3 ரோசஸ் பாக்கெட்டை வாங்கி சாப்பிட்றான். அவன் அதிமதுரம் அடங்கியது அவன் வித்துக்கிட்டோம். நாம ஏன் ஒரு நாளைக்கு ஒரு ஆவார டீ குடிக்கலாம்? கரிசலாங்கண்ணி, அடிக்கடி இருமல் சளி இழைப்பு இருக்கவங்களுக்கு கரிசாலை தேடி வெறும் கரிசலாங்கண்ணி. வள்ளலார் வணங்கி தொழணும் தாய் போல அப்படின்னு கரிசலாங்கண்ணியை சொல்றாரு. யூக்லிப்டா ஆல்பான்னு அந்த பிளான்ட். அந்த கரிசலாங்கண்ணிக்கு தமிழ்ல இன்னொரு பேர் தேகராஜன். தேகரா சச்சுரதம் தில்லிய நேர் கூட்டி பாகமுற காய்ச்சி பருகுவார் காகமுனும் சளி தீரும் காணே ஒரு பாட்டு. என்ன அர்த்தம்னா, இருமி சளியை துப்புனா காக்கா தூக்கிட்டு போமா. அந்த மாதிரி சளி இருக்கவங்களுக்கு கரிசலாங்கண்ணி கஷாயம், அதை ஒரு டீயை குடிக்கலாம். கரிசாலை தேநீர், கரிசாலை டீ குடிக்கலாம். நெல்லிக்காய் டீ, வெறும் நெல்லிக்காய். உங்க ஊர் பக்கத்துல தான் அந்த நெல்லிக்காய்க்கு உலக புகழ் கிடைச்சது. 2000 வருஷமா சங்கம் பாராட்டினது இந்த ஊர் பக்கத்துல இருந்து வந்த அந்த அதியமானியினுடைய செய்தி தான். கொண்டாடணுமா வேண்டாமா நம்ம நெல்லிக்காய? தர்மபுரி முழுக்க நெல்லிக்காய். நான் வர வழியெல்லாம் பார்த்தேன். சேலத்துல இருந்து எல்லா இடம் மாம்பழம் இருக்கு, சந்தோஷம் தான். நம்ம ஊர் பழம் எல்லா இடம் மாம்பழமா இருக்கு. அதுக்கு இணையா கொண்டாட வேண்டிய ஒரு பழம் நெல்லிக்காய். ஆனா நாம அவ்வளவு கொண்டாடுறது இல்லை. நான் ஒரு முறை திருநெல்வேலியிலேருந்து அப்படி வரேன் வாகனத்துல. வரும்போது ஒரு தோட்டம், அந்த ஒரு இயற்கை வேளாண் கூட்டத்துக்கு போயிட்டு அப்படி வரேன், தோட்டத்துக்குள்ளூடி வரேன். அந்த தோட்டத்துல முழுக்க நெல்லிக்காய் காய்ச்சிருக்கு. அந்த மரம் முழுக்க நெல்லிக்காய் காய்ச்சிருக்கதே ஒரு பேரழகு. பார்க்கவே அவ்வளவு சந்தோஷமா இருந்து டக்குன்னு வண்டியை நிறுத்தி அந்த தோட்டக்காரர்கிட்ட போய் கொஞ்சம் நெல்லிக்காய் பறிச்சுட்டு போகலாம் அப்படின்ட்டு, சார் கொஞ்சம் நெல்லிக்காய் கொடுப்பீங்களா, சென்னைக்கு போறேங்க, நான் ஒரு பையில எடுத்துக்கிறேன் அப்படின்னா, அப்படியே மேலே எங்களையும் பார்த்தாரு. சரி சார் போய் எடுத்துங்க அப்படின்னாரு. போய் எடுத்துக்கங்கிறாரு. நம்மளே போய் எடுக்க சொல்லாருன்னே, வெளிநாடுகள் எல்லாம் அந்த பிளக் அண்ட் பே அப்படிம்பாங்க. போய் நம்மளே செரி பழத்தை போட்டு இடம் பார்த்து அப்படியே கொடுப்போம். அது மாதிரி கொடுத்துருக்காங்க போல இருக்கு அப்படின்னு நான் போய் அங்கங்கே போய் ஒரு பை நிறையா கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோவாவது எடுத்துருப்பேன். ஒரு 7-8 கிலோ எடுத்துட்டு அந்த பேக்கை தூக்கிட்டு, சார் இடம் போடுங்க, எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னா, எடுத்துட்டு போங்க சார். இன்னும் நம்மளை தெரிஞ்ச ஆளாவும் தெரியல, அவர் பாட்டுக்கு எடுத்துட்டு போங்க சார் சொல்றாரு. அவர் முதலாளியா இல்லை தொழிலாளியா என்னன்னு தெரியலையே அப்படின்னு நான் சார் கிட்டத்தட்ட 7-8 கிலோ இருக்குங்க சார், எடுத்துட்டு போங்க சார். இங்கே பறிகூலி கூட கிடையாது. என்ன அர்த்தம்? பறிகூலி கூட கிடையாது. 3 ரூபா 5 ரூபாய்க்கு கேட்டுட்டு போனாங்க சார், அதுக்கு நீங்களா சாப்பிட்டு போங்க சார் அப்படின்னு கொடுக்குறாரு. எனக்கு அவ்வளவு வேதனையா இருந்தது. சங்க காலத்தில் இருந்து பாடப்பட்ட ஒரு நெல்லிக்காய்க்கு நாம கொடுத்துருக்க இடம் அதுதான். இன்னைக்கு நிச்சயமா சொல்ல முடியும், 200 வீடுகள் இருக்கு, 300 வீடுகள் இருக்குன்னா உங்க வீட்டுல எல்லாம் ஒருவேளை ஆப்பிள் இருக்கலாம். எல்லாரும் ஃப்ரிட்ஜில் ஒரு ஆப்பிள் வரமா யாராவது வாங்கினதை கொண்டு போட்டிருக்கலாம். டைனிங் டேபிள்ல பிள்ளைக்காக ஒரு ஆப்பிள் வச்சிருக்கலாம். நம்மள எத்தனை பேர் தினம் நெல்லிக்காய் வைத்திருக்கிறோம்? மிக குறைவான நபர்கள். ஆனால் தினம் நெல்லிக்காய் சாப்பிடுவதில் ஒரு தவறு கிடையாது. அவ்வளவு பெனிஃபிட் இருக்கு. அதுவும் இது மாதிரியான கோடை காலத்துல நெல்லிக்காய் ஆக சிறந்த கனி. அதை
கிடைக்கிறப்ப அப்படியே ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடுவோம். நெல்லி வற்றலாக பொடி பண்ணி வச்சிருக்கிறதுல ஒரு தேநீர் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. நெல்லி டீ, அந்த நெல்லி பவுடரை அப்படியே டிகாக்ஷன் அதே மாதிரி கஷாயமா இறக்கி கொஞ்சம் பூரா தேன் விட்டு அந்த நெல்லி டீயை சூடா நீங்க குடிச்சு பாருங்க. முதல் முறையா நான் ஒரு 10 வருஷம் முன்னாடி தான் ஒரு நண்பர் வீட்டில் குடித்தேன். அப்பதான் எனக்கே இதை டீயாவும் குடிக்கலாமா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ரொம்ப முக்கியமான விஷயம், நெல்லிக்காய் மட்டும்தான், நல்லா குறிச்சுக்கோங்க, நெல்லிக்காய் மட்டும்தான் உலர்ந்தால் கூட, அது சன் ட்ரை பண்ணி உலர்ந்தா கூட அந்த விட்டமின் சி குறையாது, அதுல இருக்கக்கூடிய விட்டமின் சி குறையாது. அவ்வளவு சிறப்பானது நெல்லிக்காய் தேநீர். அப்போ நம்ம காலை பானம்ங்கிறது நண்பர்களே வெறும் காஃபியாகவும் இந்த தேநீர் பால் பாயசமாகவும் இன்னும் இருக்க வேண்டாம். நம்ம வீட்டில் டீ நம்ம எப்படி இருக்குன்னா, பிளாக் டீ, கிரீன் டீ, லெமன் டீ, இல்லை நெல்லிக்காய் டீ, கரிசலாங்கண்ணி டீ, ஆவாரை டீ, அப்படி ஒரு ஃபங்க்ஷனல் பிவரேஜா, அதாவது ஃபங்க்ஷனல் ஃபுட்டுக்கும் ஒரு வித்தியாசம். ஃபுட் அப்படின்னா வெறும் பசியை ஆத்துறது, இல்லை ருசிக்கானது, ஒரு டெலிகசிக்கானது வைக்கலாம். ஃபங்க்ஷனல் ஃபுட் அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில் நம்ம உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடியதா இருக்கும். நெல்லிக்காய்க்கும் ஆவாரைக்கும் செம்பருத்திக்கும் சுக்குமல்லிக்கும் அப்படியான பயன் இருக்கு. அப்ப ஏன் நம்ம தினம் அதை எடுக்கக்கூடாது? ஒரு நெல்லிக்காய் கொடுக்கும்போது அதுல கிடைக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் நமக்கு ஒரு கேன்சரினுடைய ஒரு கூறு எங்கேயாவது அழிக்கப்பட்டுச்சுன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம், நமக்கு தெரியாது. உடனே அதை குடிச்ச உடனே கேன்சரே வராதா, செம்பருத்தி டீ குடிச்ச உடனே பிபி எல்லாம் காணாம போயிருமா, அப்படி சொல்லல. பட் தினம் தினம் நம்ம எடுக்கும் போது நமக்கு ஏதாவது ஒரு சிறு பயன் கிடைத்து கொண்டே இருக்கும். இதெல்லாம் ரொம்ப விலை கூடுன விஷயமா கிடையாது. செம்பருத்தி பூ என்ன விலை இருக்க போகுது, நெல்லிக்காய்க்கு என்ன விலை, சுக்குமல்லிக்கு என்ன விலை, ஒண்ணும் கிடையாது. நாம செலவழிக்கக்கூடிய மருத்துவமனைக்கு கொண்டு போய் கொட்டக்கூடிய பணத்துக்கு ஒரு பங்கு கூட இதுல வராது. அப்ப நம்முடைய காலை பானம்ங்கிறது ஏதாவது ஒரு வகையில உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடியதா இருக்கும். காலையில சாப்பிடக்கூடிய விஷயம் பித்தத்தை தணிக்கக்கூடியதா இருக்கும். காலையில் நம்ம எல்லாருக்குமே கொஞ்சம் பித்தம் கூட இருக்கும். இரவெல்லாம் பகலெல்லாம் சூரியனுடைய ஆட்சியில நம்ம உடல் குளிரும். சந்திரனுடைய ஆட்சி இரவுல சந்திரன் இருக்கும்போது, நிலவு இருக்கும்போது நம்ம உடல் வெம்மையாகும். அந்த வெம்மையாகும் போது அதிகாலையில் அந்த வெம்மையை குறைக்கணுங்கிறதுக்காக தான் காலையில நம்ம குளிக்கிறோம். காலையில குளிக்கிறோம், அழுக்கெல்லாம் ஆச்சுன்னா சாயந்தரம் போய் தானே குளிக்கிறோம். நம்ம ஏன் காலையில குளிக்கிறோம்? இரவு உடல் வெம்மையாக இருக்கும். அந்த வெம்மையை தணிப்பதுக்கு தான் காலையில தலைக்கு தண்ணி ஊத்துறோம். அதே மாதிரி காலையில தலைக்கு தண்ணி ஊற்றி வெம்மையை தணிக்கிற மாதிரி நம்ம காலையில குடிக்கக்கூடிய ஒரு கரிசலாங்கண்ணி டீயோ இல்ல ஆவாரை டீயோ ஒரு சுக்குமல்லி காஃபியோ நம் உடலினுடைய சூட்டை பித்தத்தை தணிக்கும் நண்பர்களே. ஏர்லி மார்னிங் தான் பல நோய்கள் வருது, நல்லா கவனிச்சுக்கீங்களா? ஸ்ட்ரோக் வர்றது, இஸ்கிமிக் ஹார்ட் டிசீஸ் வர்றது, ஒரு வீசிங் மிக தீவிர நிலைக்கு வர்றது எல்லாமே ஏர்லி மார்னிங். அந்த 2 மணி 3 மணி 4 மணி சீரம் கார்டிசால் சுரக்கக்கூடிய நேரத்தில் தான் வரும். அதுக்கு காரணமே நம்ம இந்த அதிகாலை நேரத்தின் வெம்மை அதிகமாகிறது தான் அதனுடைய காரணம். அப்ப இரவு மிகச்சரியான தூக்கம் இருந்தால் தான் இந்த நோயெல்லாம் வராது. அதிகாலையில நம்ம எடுக்கக்கூடிய முதல் பானம் ஃபங்க்ஷனல் பிவரேஜா இருக்கணும். இதுதான் முதல் செய்தி. நம்முடைய சர்க்கரை வியாதியோ இரத்த கொதிப்போ புற்றுநோய்களோ வராமல் தடுக்கணும்னா முதலில் இந்த பழக்கத்தை வச்சுக்கணும். 2வது காலை உணவு. காலை உணவு என்ன சாப்பிடலாம்? காலையில பானம் இது கொடுத்தாச்சு, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எப்படி எடுத்துக்கலாம்? காலை உணவுனோடனே நமக்கு எல்லாருக்கும் இட்லி, தோசை, வடை, பொங்கல், மசால் தோசை, ரவா ஆனியன் மசால் தோசை, இதான் மனசுக்குள்ள வருது. இது தவிர வேற உணவு இல்லையா? எப்ப போனாலும் எனக்கு பல நேரத்தில் ஆச்சரியமா இருக்குது, இட்லியும் வடையும் எப்படா ஒன்னா கூட்டணி சேர்ந்தது? கூட்டணிங்கிற வார்த்தையே இப்பதான் ரொம்ப பிரபலமா இருக்கிற ஒரு வார்த்தை. என்னைக்கடா இது ரெண்டும் சேர்ந்ததுன்னு யோசிச்சு பாத்துருங்க. வடை மூத்துது. உண்மையிலேயே வடை மிகப்பெரிய சங்க இலக்கிய காலத்திலேயே உளுந்து தலை பெய்தின்னு ஒரு பாட்டு இருக்கு. அது வடை. இட்லி ரொம்ப 13ஆம் நூற்றாண்டுல தான் நம்மால் ஒருத்தன் ஒரு பல்லவ மன்னன் இந்தோனேஷியா போய் அங்க ஒரு பொண்ணை தூக்கிட்டு வந்தான். அங்க ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது அந்த பொண்ணை பெற்றவர் கூடவே புள்ள வெளிநாட்டுக்கு போகுது, நம்ம ஊர் சாப்பாடெல்லாம் கஷ்டப்படுவேன்னு ஒரு 5-6 சமையல் கலைஞர்களை இந்தோனேஷியால இருந்து அனுப்பி விட்டாங்க. இந்தோனேஷியால இருக்கவங்களுக்குலாம் அந்த அரிசியை ஆவியில வேக வச்சு செய்யக்கூடிய பழக்கம் அவங்களுக்கு நிறைய இருந்திருக்கு. அவங்க எல்லாம் டம்ப்ளிங், நம்ம கொழுக்கட்டைன்னு சொல்றோம் இல்லையா, அதை அவங்க டம்ப்ளிங்னு சொல்லுவாங்க. சீனர்கள் இந்தோனேஷியர்களுக்கெல்லாம் அந்த வெறும் அரிசியை பயன்படுத்தக்கூடிய ஆர்ட் அவங்கள்ட்ட இருந்திருக்கு. அவன் அங்கிருந்து இவனுங்க உளுந்து வச்சு செய்யறான், நம்ம அரிசியை வச்சு செய்யறோம், ரெண்டையும் சேர்த்துடலாமே அப்படின்னு 13ஆம் நூற்றாண்டுல தான் இட்லியை பிறந்துச்சான். 14ஆம் 15ஆம் நூற்றாண்டுல தான் தோசையே வந்திருக்கு. இட்லி தோசைலாம் ரொம்ப யங்ஸ்டர்ஸ், ஜூனியர்ஸ்,
ஆனா அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் இருந்தது? நாஞ்சில் நாடன் ஒரு எழுத்தாளர், ஆகச்சிறந்த எழுத்தாளர், நாஞ்சில் நாட்டு உணவுகள்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. தயவு செய்து வாங்கி படிங்க. உணவு பத்தி ஆர்வம் இருக்கிறவங்க. அதுல உணவு மட்டும் இல்ல, மிக அழகான இலக்கியமும் வரலாறும் அதுல இருக்கு. படிக்க படிக்க எனக்கு அந்த புத்தகம் படிச்சு அப்படியே மெய் சிலுத்துட்டேன். இவ்வளவு ஒரு வரலாறு இருக்குமா? ஒரு அதுலயே ஒரு செய்தி. உங்களை எத்தனை பேருக்கு தோண்டி தெரியும்? தோண்டி அப்படிங்கிற சொல் நமக்கு ஒரு பாட்டுல ஞாபகம் இருக்கும். தோண்டி, நந்தவனத்தில் ஒரு ஆண்டி 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தானடி ஒரு தோண்டி. அந்த தோண்டி என்னது? அது ஒரு நாஞ்சில் நாட்டு சொல் என்று நாடன் எழுதுறாரு. அந்த தோண்டிங்கிறது புட்டு அவிக்கிற ஒரு பாத்திரம். அது மண் தோண்டி வச்சிருந்திருக்காங்க. 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தானடி ஒரு தோண்டி. அது பிலாசபிக்கல் சாங், அது தெரியும் உங்களுக்கு. 4 மாசம்னா 10 மாசமா ஒரு பிள்ளைய பார்த்து கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைச்சாட்டின்னு சொன்னோம் இல்லையா? அதுக்கு அந்த தோண்டிங்கிற சொல்ல நான் தேடி பார்த்தேன். எங்கடா இருக்கும்போது அன்னைக்கு நாஞ்சில் நாடன் புக் படிச்சோட அவ்வளோ ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த மண் தோண்டியில ஸ்டீம் குக்கிங் பண்ணியிருக்காங்க நம்ம ஆளுங்க. தண்ணியை போற வச்சு மேலே அந்த மண் தோண்டிக்கு மேலே மூங்கில் குழாய் வைத்து தான் புட்டை வச்சிருக்காங்க. மூங்கில் குழாயை கரெக்டாக அதில் சொருகி ஒவ்வொரு கணுவுலையும் கொஞ்சம் அரிசி, அதுக்கு மேலே தேங்காய், அதுக்கு மேலே அரிசி, அதுக்கு மேலே தேங்காய்னு வச்சு தான் புட்டு மாவு அன்றைக்கு செய்திருக்கிறார்கள். ஸ்டீம் குக்கிங்கில் குக் பண்ணிக்கலாம். நிறைய நாள் எனக்கு சந்தேகம் வந்தது, இந்த இட்லி இந்தோனேஷியாவிலேருந்து தான் வந்ததுன்னா அப்போ நமக்கு ஸ்டீம் குக்கிங்கே தெரியாதா அப்படின்னா இருக்கு. புட்டை வச்சிருக்கோம், நம்ம அப்பம் சுட்டு இருக்கிறோம், ஆப்பம் செய்திருக்கிறோம். ஆனால் தோசை இட்லிலாம் சமீபத்தில் வந்தது. ஆனால் சமீபத்தில் வந்த விஷயத்தில் நம்ம மொத்தமாக போய் விழுந்து நம்ம காலை சாப்பாடுனா இட்லி தோசை. நண்பர்களே, போதும். இவ்வளோ நாள் அவங்களுக்கு சீட் கொடுத்தாச்சு. இவ்வளோ நாளாக நானும் ஒரு வருஷமாக இட்லியும் தோசையுமே பார்த்தாச்சு. கொஞ்சம் வெளியே இனிமேல் நம்ம ஆரோக்கியத்துக்கான உணவுன்னா அந்த உணவில் புரதம் மிக அதிகமாக இருக்கணும், சிறுதானியங்கள் மிக முக்கியமாக இருக்கணும். நம்முடைய உணவு ஒரு தட்டில் எடுக்கிறோம்னா ஒரு 60% 70% புரோட்டீன் ஃபுட்டாகவும் ஃப்ரூட்ஸாகவும் இருக்கணும். நம்ம பல பேர் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க பெண்கள்லாம் ஒரு 55 வயசில் இருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 3,75,000 தோசை சுட்டுருப்பாங்க. தினம் சுட்டு சுட்டு காலையில் 15 தோசை, ராத்திரி 15 தோசை. ஞாயிற்றுக்கிழமை ஆனால் இவ்வளோ பெரிய குண்டால தோசைமா வரைச்சி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு காலையிலையும் சாயந்தரமும் இட்லி தோசை மாற்றி மாற்றி. வேணாம், இனிமேல் தோசைக்கு அரைக்காதீங்க. தோசைக்கு அரைச்சி வீட்டில் வைக்கிறது என்னைக்காவது திருவிழா அன்னைக்கு பார்த்துக்கலாம். அன்னைக்கு நமக்கு இட்லி வேணும்னு வச்சுக்கலாம். இட்லி சிறப்பான உணவு தான். ஆனால் யாருக்கு? குட்டீஸ்க்கு, சின்ன சின்ன குழந்தைகளுக்கு இட்லி கொடுங்க, தப்பே இல்லை. 50 தாண்டிட்டோம், 45 தாண்டிட்டோம் அப்படின்னாலே இட்லி தோசை ஒரு ஃபங்க்ஷனலா ஒரு ஏதாவது ஒரு திருவிழாக்களில் நம்ம சாப்பிட்டுக்கலாம். மற்ற நேரம்லாம் அப்போ என்ன சார் சாப்பிட்றது? நான் ஒருத்தட்ட மீட்டிங்கில் ரொம்ப வேகமாக சொல்லியிருக்கேன் சார். இவ்வளோ நிறைய ஒரு கப்பு நிறைய சுண்டல், ஒரு பெரிய கப்பில் இந்த தாய்லாந்துல எல்லாம் கொடுப்போம் பெரிய டபரால சூப்பு, சுண்டல், கொஞ்சம் சூப், கொஞ்சம் பழத்துண்டுகள், முட்டை 1 2 புரோட்டீன் வேணும் இல்லையா, அதுக்கு 2 முட்டை. இல்லை சார் நான் மரக்கறியாளர், அப்போ முட்டைக்கு பதிலாக பன்னீர், இல்லை சோயா பன்னீர், நிலக்கடலை, அப்படி உங்கள் தட்டில் கொஞ்சம் சுண்டல், கொஞ்சம் சாலட், கொஞ்சம் சூப்பு, கொஞ்சம் முட்டை அப்படின்னு. ஒருத்தர் இருந்துச்சு, சார் இதெல்லாம் பிஃபோர் ஃபுட்டா ஆஃப்டர் ஃபுட்டா அப்படிங்கிறாரு. டாக்டர்னாலே இப்படி கேள்வி கேட்கணும்னா, டே இதுதான்டா ஃபுட்டு, இது மட்டுமே சாப்பிடணும், அப்போ பசிக்குமே. மனசுல இந்த சோத்தை பார்த்து பார்த்து, அரிசியை இட்லியை பார்த்து அதை சாப்பிடலைன்னா பசிக்கும்னு மனம் நினைக்குது. நமக்கு சின்ன பிள்ளையில என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, வயிறு முட்டை சாப்பிடு. வயிறு முட்டைலாம் சாப்பிடவே கூடாது, பசிக்குதான், பசித்து புசி. பசி இல்லைன்னா சாப்பிடவே சாப்பிடாதேங்கிறான். அப்போ பசித்து புசிக்கும் போது கொஞ்சம் உணவு இருந்தால் போதும். நம்முடைய செயலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன போய் 15 கிலோமீட்டர் ஓடிட்டா வரோம், அதிகபட்சம் தினம் 5 கிலோமீட்டர் எப்படியாவது நடந்துருக்கமேனு வேணும்னு மார்னிங்கில் நடக்கிறது மட்டும்தான் வேலையாக இருக்குது. மீதி நேரம்லாம் கம்ப்யூட்டரில் உட்காரோம், இல்லை ஆஃபீஸில் உட்காந்து வேலை செய்கிறோம். நமக்கு அவ்வளவு கார்போஹைட்ரேட் தேவையில்லை. நம்ம உணவு புரதம் அதிகம் உள்ளதா. இப்போ நீங்கள் இங்கே இருக்கவங்கள சராசரி எடைன்னு பார்த்தா 60 கிலோ இருக்கும். 60 கிலோ வெயிட்டு தான் பெரும்பாலானவர்கள் 60லேருந்து 70 இருப்பீங்க. அப்போ 60லேருந்து 70 கிலோ எடை உள்ளவர்களுக்கு 60 கிராம் புரோட்டீன் வேணும். 1 கிலோவுக்கு 1 கிராம் மனசில் கணக்கு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம அவ்வளோ புரோட்டீன் எடுக்கிறோமா? இல்லை. ஆனால் புரோட்டீன் தான் இம்யூன் பில்டர்ஸ், நமக்கு எதிர்ப்பாற்றல் கொடுக்கிறது. புற்றுநோய் வராமல் தடுக்கணும், சர்க்கரையினால் பிற நோய்கள் வரக்கூடாது, எல்லா இம்யூன் சிஸ்டமும் புரோட்டீனை டிபெண்ட் பண்ணியிருக்கு.
அப்போ அந்த புரோட்டீனை மிகச்சிறப்பாக எடுக்கணும்னா நீங்கள் முட்டையோ சோயாவோ இந்த மாதிரி எடுத்துக்கணும். தயவு செய்து இட்லி, தோசை, பூரி, பொங்கல்ங்கிற விஷயம்லாம் ஒரு சிறப்பு உணவுகளா என்னைக்காவது ஹோட்டலில் போய் குடும்பத்தோட மகிழ்ந்து சாப்பிட்றீங்களா, இல்லை ஏதோ ஒரு கல்யாண வீடா, அன்னைக்கு போய் சாப்பிட்டுக்கோங்க. மற்ற நேரங்களில் வீட்டில் சாப்பிடக்கூடிய விஷயமா இந்த மாதிரி உணவு இருக்கட்டும். மதிய உணவுன்னு எடுத்தோம்னா சோறை இப்படி குமிச்சு அது மேலே குழம்பு விட்டு கவனமாக உருட்டி அதெல்லாம் வேணாம். உங்கள் வீட்டில் யாரெல்லாம் வீட்டில் வந்து இந்த அன்னக்கரண்டின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த அன்னக்கரண்டி இருந்ததுன்னா தர்மபுரியில் எந்த பக்கம் கிழக்குன்னு பார்த்து அந்த பக்கமாக நின்று தலையை சுற்றி எரிச்சிருங்க. ஏன்னா அந்த அன்னக்கரண்டியை பார்த்தாலே எனக்கு இந்த பிடபிள்யூடி ஆஃபீஸில் பொக்லைன் எந்திரம் வச்சுருப்பாங்கல்ல, பாலமாக அப்படி எடுத்து போடுறது, அது மாதிரியே எனக்கு தோணும். உலகத்திலேயே அவ்வளோ பெரிய கரண்டி நம்ம ஊரில் மட்டும்தாங்க இருக்கு. இவ்வளோ பெரிய அன்னக்கரண்டியை நான் எங்கேயும் பார்த்ததில்லை. அதில் வேற மறுசோறு சாப்பிடலையா நீங்கள்? மறுசோறுலாம் சாப்பிட போட்டாதீங்க, அவன் போயிடுவான். சோறு ஒரு தடவை போட்டால் போதும். இனிமேல் முடிந்தா சோறுக்கு ஸ்பூன் வச்சுக்கலாம். ஸ்பூனில் எடுத்து போட்டு கை கொஞ்சம் வலிச்சாது நிறுத்திடுவோம். சோறு குறையா இருக்கணும். காய்கறி, கீரை, புலால் உணவு, மீனோ முட்டையோ மட்டனோ எது வேணாலும் எடுங்க, ஆனால் சோறு குறைவாக தான் எடுக்கணும். அந்த அரிசி சோறும் வெள்ளையா இருக்க வேண்டாம். நம்ம பல பேருக்கு வெள்ளை வியாதி இருக்கு. வெள்ளையா இருக்க அவன் போய் சொல்ல மாட்டான், அப்படிலாம் படம் எடுக்கிறாங்க. உண்மையிலேயே கருப்பு தான் சிறப்பு. ஆக சிறந்தது கருப்பு தான். இருக்கிற நிறங்களிலேயே கருப்பு தான் சிறப்பு, அது எல்லா விஷயத்திலையும். ஆனால் நம்ம வந்து தவறுதலா மனதில் வந்து வெள்ளைன்னு ஒரு வெள்ளை வியாதி பிடிச்சி அலையிறோம். வேண்டாம். அரிசி மிகச்சிறப்பாக இருந்துச்சு, அதுக்கு பட்டை தீட்டி பாலிஷ் போட்டு சில்கி பாலிஷ்லாம் போடுறான். அதுக்கு சினிமாவில் நடிக்க போகுது. அப்படியே மின்னணுமா அரிசி, அப்படி மல்லிகைப்பூ மாதிரி அரிசி இருக்கணுங்கிறான். மல்லிகைப்பூனா மல்லிகைப்பூ போய் வாங்கிக்க. அரிசியில் எதுக்கு மல்லிகைப்பூ மாதிரி இட்லி, மல்லிகைப்பூ மாதிரி அரிசி தேவையில்லை. உங்கள் வீட்டு சோறு ஆஷ் கலரில் இருக்கணும், இட்லி நல்ல பழுப்பு கலரில் இருக்கணும். நான் ஒரு நாள் ஒருத்தன் வீட்டுக்கு போயிருந்தேன், ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு. அங்கே போயிருந்தப்ப ஒரு அம்மா என்னை அந்த இடத்துல அவங்க அம்மாவும் பையனும் வேற ஏதோ வேலையாக வந்திருக்காங்க. வந்தப்போ அந்த அம்மா என்னை பார்த்தவொடனே கண்டுபிடிச்சிருச்சு. சார் நீங்கள் இந்த கம்பு சோளம் அப்படின்னு என்னை பார்த்தவொடனே கண்டுபிடிச்சி ரொம்ப ஆர்வமாக அவங்களோட ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமாலாம் எடுத்தாங்க. அவன் பையன் அவனுக்கு அவன் உலகத்துலேயே நான் கிடையாது, என்னை யாருன்னே தெரியாது அவனுக்கு. அவன் ஃபோனில் ஏதோ நோண்டிகிட்டு இருந்தான். அவனை கூப்பிட்டு டே இந்த அங்கிள் தெரியுதா, இந்த அங்கிள் தெரியுதான்னு அவங்களுக்கு பரபரப்பில் காட்டுறாங்க. அவன் தெரியல அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் அவன்கிட்ட வந்து டே நம்ம வீட்டில் நான் அந்த வரகு தோசை சோள பணியாரம்லாம் செய்வேன்ல, இவர் சொல்லித்தான் அப்படின்னா. உடனே அவன் என்னை இப்படி ஒரு முறை படைச்சான். நான் ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படின்னு தயாராகிட்டேன். அவன் ஒரு கேள்வி கேட்டான் பாருங்க என்னை பார்த்து, நீங்கள் தான் இந்த அழுக்கு தோசை அழுக்கு இட்லிலாம் ஆக்கினதா? ஒழுங்கா வெள்ளையிலேன்னு இருந்த இட்லியை எல்லா இடத்துலையும் இப்படி அழுக்காக்கிட்டீங்களேன்னா. அவனை அதுக்கு பேர் அழுக்கு தோசைன்னு வச்சிருக்கான். உண்மையிலே வேதனையா இருந்துச்சு. கருப்பை அழுக்கு என்று நாம் கற்றுக் கொடுத்திருக்கிறோம். அந்த சமூகம் எவ்வளவு தவறான விஷயம். கருப்பு சிறப்புன்னு கற்றுக்கணும். அவன்கிட்ட கொஞ்ச நேரம் கிளாஸ் எடுத்த, டேய் அழுக்கு இல்லடா, அதை அழுக்குன்னு நினைக்காத அப்படின்னு சொல்லி அவனுக்கு அதை பேச வேண்டிய சூழல் இருந்தது. நண்பர்களே, நம்ம வீட்டில் சோறு சிகப்பாக இருக்கலாம், மாப்பிள்ளை சம்பா போட்டு சிவப்பாக இருக்கலாம், கருப்பு கவுனி போட்டு கருப்பு கவுனி அரிசி வச்சுக்கலாம். சிறுதானிய அரிசிகள் கண்டிப்பாக ஏதாவது வாரத்துக்கு 4 நாளாவது, ஒரு நாள் கம்பச்சோறு, ஒரு நாள் வரகரிசி சோறு, ஒரு நாள் வந்து திணை சோறு, ஒரு நாள் ஒரு சாமை தயிர் சாதம், ஒரு நாள் குதிரைவாளியில் ஒரு பிரியாணி. ஏன் செய்யக்கூடாது? எல்லா நாளும் நமக்கு அப்படியே சில்கி பாலிஷ் பொன்னி வேணும்னு நினைக்க வேண்டாம். ஒவ்வொரு தானியங்கள்லையும் ஒரு சிறப்பு இருக்கு. அரிசியையும் கம்பையும் இப்படி ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா அரிசியை விட கம்புல 8 மடங்கு இரும்பு சத்து இருக்கு. அவ்வளவு இரும்பு சத்து கம்புல இருக்கு. வரகரிசி சர்க்கரையை வேகமா சேர்க்க விடாது, கொஞ்சம் மெதுவா கொடுக்கும். எல்லாமே கார்போஹைட்ரேட் தான், ஆனா வேகமா சேராது. ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச் நிறைய இருக்கு. 50க்கு மேற்பட்டவர்கள் நம்ம அன்றாட வாழ்க்கையில சிறுதானியங்களுக்கு ஒரு மிகுந்த இடம் கொடுக்கணும். சார் சிறுதானியம்லாம் எனக்கு டைஜஸ்ட் ஆகாது, எனக்கு லேச சூடாகும், இதெல்லாம் நம்ம மன பிராந்தி மாதிரியே அது கெடுதல். அப்படி தேவையில்லை. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம் சிறுதானிய உணவுகளை நம் உணவில் அன்றாடம் சேர்த்து கொண்டே இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை விட முக்கியமானது 6 சுவைகளும் நாம் சேர்க்கணும். 6 சுவைகள். ஆமாம் சார் ஸ்வீட் தானே சாப்பிட்றேன் சார் அப்படின்னா அது முட்டாள்தனம். இனிப்பு பழங்களிலிருந்து வரணும். அல்வால இருந்து மைசூர் பால இருந்து வர வேண்டாம். இனிப்பு பழங்கள்ல இருந்து வரணும். சுவைக்கு முதல்ல நம்ம பரிமாற வேண்டியது பழம். ஒரு கப்பு நிறைய பப்பாளி பழம், இல்லை நெல்லிக்காய், இல்லை வாழைப்பழம், இல்லை கொய்யாப்பழம். சக்கரை வியாதிக்காரங்க வாழைப்பழம் வேண்டாம். மற்ற எல்லாரும் இந்த பழங்களை முதலில் துவங்கணும்.
பழங்களுக்கு இருக்கக்கூடிய பயன் உலகத்துல வேற எந்த உணவுலையும் அவ்வளவு கிடைச்சிடாது. மாதுளை ஆகச்சிறந்த பழங்கள்ல ஒண்ணு. உளவியல் ரீதியாக மனதுல சிக்கல் இருக்கு, கவலை இருக்கு, என்ன வசதி இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி ஒரு அழுத்தமான மனம் இருக்கிறது, மகிழ்ச்சியா இல்லை அப்படின்னா மாதுளை சிறப்பு. செரட்டோனின் அப்படிம்பாங்க. செரட்டோனின்ங்கிறது மூளையில மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு சுரப்பு. அது மாதுளையிலையும் வாழைப்பழத்துல மட்டும்தான் இருக்கு. உலகத்துல சைக்கியாட்ரிக் எயில்மெண்ட்டுக்கெல்லாம் செர்னேஸ் இன்ஹிபிட்டாஸ் கொடுப்பாங்க. அவன் மாதுளம்பழத்தில் இப்பொழுது சத்தை பிரித்து எடுத்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டான் உலகம் முழுக்க. நாம ஏன் சாப்பிடக்கூடாது? ரெகுலரா கொஞ்சம் மாதுளம்பழம் எடுக்கலாம், கொய்யாப்பழம் எடுக்கலாம், நாவல் பழம். மறந்தே போயிட்டோம். இந்த நாட்டுக்கு பேரே, பாரத தேசத்துக்கு இன்னொரு பேரே ஜாமூன் ஐலண்ட். அப்படிதான் இருந்துச்சு ஒரு காலத்துல. அவ்வளவு நாவல். இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய அத்தனை மலை வளத்திலையும், தர்மபுரியை சுத்தி இருக்கக்கூடிய அத்தனை வளத்திலையும் நாவல் இருந்திருக்கிறது. இங்கே எல்லாம் தெரிந்ததாக நாம் நினைக்கக்கூடிய அந்த பாரி வள்ளல், அவரோடு இணைந்து பயணித்த கபிலர் பல பாடல்கள் நாவலை பத்தி சொல்றார். எவ்வளவு வகை வகையான நாவலை நம்ம சாப்பிட்டுருக்கோம். இன்னைக்கு நவ்வாப்பழம் பல பேருக்கு தெரியல. நாங்கெல்லாம் சாப்பிட்டுட்டே உன் உதடு வாய் எப்படி ப்ளூவா இருக்கு, உனக்கு ப்ளூவா இருக்கா, உனக்கு பர்பிளா இருக்கான்னு விளையாண்டுருக்கோம். இன்னைக்கு நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு அதெல்லாம் தெரியல. என்ன ப்ளூ, அதாவது இந்த சாக்லேட்ஸ்ல கலரிங் ஏஜென்ட் போட்டு வருதா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனா பழங்கள்ல நாவல் பழம் மட்டும்தான் துவர்ப்பும் இனிப்பும் கலந்த ஒரு பழம். அந்த துவர்ப்பு தன்மை சர்க்கரை வியாதியை குறைக்கக்கூடியது. கண்ணுசாமி பிள்ளை அப்படின்னு ஒரு பெரிய சித்த வைத்தியர், அவர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருந்தவர். கண்ணுசாமியம் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. அதுல அந்த நாவல் பழத்தினுடைய கொட்டை, அதுல இருக்க மேல் சுவர் எந்த அளவுக்கு சர்க்கரையை கட்டுப்படுத்தும் என்று ஒரு மாத்திரையை கொடுக்குறாங்க. இன்னைக்கு பல ஆராய்ச்சி பண்ணி அது எவ்வளவு பயன்படுதுன்னு நாங்க பார்க்கிறோம். அவ்வளவு சிறப்பான பழங்கள் பிரதானமா நம்ம உணவுல இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் தான் கொடுக்கணும். வெளிநாட்டுக்காரன் அதை டெசர்ட்னு ஆக்கி கடைசியில கொடுக்கலாம். நல்லா தின்னு முடிச்சுட்டு கடைசியா பந்தியில போனா பழம் சாப்பிட்றீங்களா, அது சர்க்கரையை தான் கூட்டும். பழங்களை முதல்ல சாப்பிட்டுக்கணும். உங்க பரிமாறும் போது முதல்ல பழம். இனிப்புக்கு தலை தித்திப்பு கடை கைப்பு அப்படின்னு யாரு ஆச்சார கோவையில சொல்லியிருக்காரு. தலை தித்திப்பு கடை கைப்பு. முதல்ல இனிப்பு பழங்கள், கசப்பு கடைசியில் இருக்கணும். கசப்பு நம்ம மறந்தே போயிட்டோம். நல்லா யோசிச்சு பாருங்க. இன்றையிலிருந்து கடந்த 7 நாட்கள்ல எத்தனை பேர் நம்மில் தினசரி கசப்பு சாப்பிடுவோம்? தினசரி இருக்காது. தினசரி எத்தனை பேர் உப்பு சாப்பிடுறோமோ? எல்லாரும் சாப்பிடுவோம். எல்லாரும் உப்பு இல்லாம சாப்பிடுறது. ஏன்னா சொல்லிட்டாங்க உப்பு இல்லா பண்டம் குப்பை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க சார். உப்பு போடாம சாப்பிடவே முடியாது. ரொம்ப கொடூரமான விஷயம் என்னன்னா, உலகத்திலேயே மிக அதிகமா உப்பு சாப்பிட்ற கூட்டம் நம்ம தான். உலக சுகாதார நிறுவனம் ஒரு நாளைக்கு 4 கிராம் தான் உப்பு சாப்பிட சொல்லுது. நம்ம எவ்வளவு சாப்பிடுறோம் தெரியுமா? 8 கிராம். அதனாலதான் சிறுநீரக நோய்கள் கூடிக்கொண்டே இருக்கிறது. நண்பர்களே, ஒரு நல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. பல விஷயத்தை நம்ம தப்பா புரிந்து கொள்கிறோம். உப்பில்லா பண்டம் குப்பையிலேங்கிறது டேஸ்டுக்காக சொன்னதில்லை. ஒரு அழகான புத்தகம், அது மறந்துட்டேன் அந்த தலைப்பு, ஜெயமோகன் எழுதின ஒரு புத்தகம். ஒரு புறவின்னு, ஒரு ஈராறு புறவின்னு அந்த புத்தகம், ஒரு கதை. அதுல ஒரு சித்தர் சொல்றாரு. ஒரு சித்தர் மேல இருக்காரு. அவரை பார்க்கறது நானும் சித்தராகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கண்ணா அப்படின்னான்னு தவால்லாம் செய்யணுமா அப்படிலாம் கேட்டு போயிருக்காரு. நான் மேல இருப்பேன், நீ 2 தடவை மேலையும் கீழே ஏறி வாங்குறாரு. அது மொட்டை பாறை. அந்த வெயில்ல ஏறி வேர்த்து விறுவிறுத்து மேல போய், ஐயா இங்க வர சொன்னீங்களே இந்த வெயிலோட, எப்படி நான் சித்தராகிறது அப்படின்னு கேட்டப்ப, உனக்கு ஒரு செய்தி சொல்றேன், முதல்ல உன் உடம்ப நல்லா பார்த்துக்கணும். உப்பில்லா பண்டம் குப்பையிலே அப்படிங்கிறார். இவருக்கு புரியல, என்னன்னா உப்பில்லா பண்டம் குப்பையிலேங்கிறாரு. உன் உடம்புல இருந்து வேர்வை வெளியே வரல அப்படின்னா உன் உடம்பு குப்பையில போயிடும். நல்ல வேர்க்க விறுவிறுக்க வேலை செய்யடா, அதுதான்டா உப்பில்லா பண்டம் குப்பையிலேன்னு சொல்லியிருக்காரு. ஆச்சரியமா இருக்கு, நம்ம மக்கள் எப்படி யோசிச்சிருக்காங்க. ஆனா நாம ஊறுகாய் போட்டுன்னுப்பா, உப்பில்லா பண்டம் குப்பையில ஊறுகாயை போடு, தொக்க போடு, உப்பை கொஞ்சம் கூட போடு, நம்ம போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கோம். உப்பை குறைவாக எடுத்துக்கொள்ளுங்கள், இனிப்பை குறைவாக எடுத்துக்கொள்ளுங்க, கசப்பையும் துவர்ப்பையும் கூடுதலா எடுத்துக்கொள்ளணும். உப்பு இனிப்பும் குறைச்சிக்கணும், கசப்பும் துவர்ப்பும் கூட்டிக்கணும். கசப்பு எதுல எல்லாம் இருக்கு? ஒன்லி வேப்பிலையில மட்டும் இல்ல, கருவேப்பிலை, சுண்டக்காய், வெந்தயம், கோவக்காய், எல்லாத்துலயும் கசப்பு இருக்கு. எதுவுமே இல்லையா, வெந்தயத்தை பொடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் காலையிலையும் மதியமும் அந்த கசப்பு நமக்குள்ள போயிட்டு இருந்தா சர்க்கரை வியாதிக்கு, ரத்த கொழுப்புக்கு, மாரடைப்புக்கு அத்தனைக்கும் வெந்தயம் ஒண்ணு போதும். அது பெரிய கம்பு சூத்திரமா? 100 கிராம் வெந்தயத்தை வறுத்து பொடி பண்ணி ஒரு பாட்டில்ல வச்சுக்கிட்டு ஒரு ஸ்பூன் வாயில போட்டு தண்ணி குடிக்கலாம். இருக்கிற தானியங்கள்லயே அதிக ஃபைபர், அதாவது சாலிபிள் ஃபைபர், இன்சாலிபிள் ஃபைபர்,
கரையக்கூடிய நார், கரையாத நார். கரையக்கூடிய நார் வந்து இதயத்துக்கு நல்லது. கரையாத நார் வந்து மலத்தை வெளியே தள்ளும், எளிதா வெளியே தள்ளும். அது போய் உள்ள போய் குடல்ல நீரெல்லாம் உறிஞ்சிட்டு மலத்தை சாஃபனிங் பண்ணி அனுப்பும். அது ரெண்டும் இல்லை, ஒரே பொருள் வெந்தயம் மட்டும்தான். இப்போ வெந்தயத்தை நம்ம தினம் சாப்பிடணுமா வேணாமா? ஒன்றும் பெரிய விலையெல்லாம் இல்லையா, 150 ரூபாய்க்கு கிடைக்குதா கிலோ. அப்போ அதை பொடி பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு ஸ்பூன் காலையும் மதியம் வெந்தயம் எடுத்துக்கணும். கசப்பான சுவை. துவர்ப்பு வாழைப்பூல இருக்கு, வாழைத்தண்டுல இருக்கு. ரைத்தாலாம் பண்ணும்போது, தயிர் பச்சடி பண்ணும்போது வெங்காயத்தில் ஒரு நாள் பண்ணுங்க, ஒரு நாள் வாழைப்பூல பண்ணுங்க, வாழைத்தண்டுல பண்ணுங்க. அது ஆக சிறந்தது. நண்பர்களே, நம்முடைய மதிய உணவுங்கிறது 6 சுவையும் அடங்கிய உணவா இருக்கணும். நடுவில் 2 காணாம சார். கசப்பு துவர்ப்பு சொல்லிட்டீங்க, கூட இனிப்பு உப்பு காரம் குறைச்சிக்கங்க. நடுவில் புளிப்பு காரம், அது மிதமா இருக்கணும், சுருன்னு இருக்கக்கூடாது. மிதமாக புளிப்பும் காரமும் இருக்கணும், கசப்பும் துவர்ப்பும் கூட இருக்கணும். காரம் எங்கெல்லாம் தேவை இருக்கோ அங்கெல்லாம் முதல் தேர்வா மிளகு இருக்கட்டும், பெப்பர். மிளகு வந்து வெறும் கார சுவை மட்டும் கொடுக்கறது இல்லை, எதிர்ப்பாற்றலை செம்மைப்படுது. குறிப்பா அலர்ஜி இருக்கு, இன்னைக்கெல்லாம் நிறைய பேருக்கு ஆட்டோ இம்யூன் டிசீஸ் வருது. எங்க திரும்பினாலும் சார் காலையில எந்திரிச்சா கையை மடக்க முடியல, நீட்ட முடியல, ஜாயிண்ட்ல எல்லாம் பெயின் இருக்கு. ரொமட்டாலஜிஸ்ட போய் பார்த்தா அவர் ஒன்றும் இல்லைங்கிறாரு. இது வந்து கொஞ்ச நாளாவே இருக்கு. சிக்கன் குனியா வந்தப்போ அது நோய் போயிடுச்சு சார், ஆனா கையை மடக்க முடியல, நீட்ட முடியல. இதை ஆட்டோ இம்யூன் ஆர்த்ராலஜியா அப்படிங்கிறாங்க. அந்த ஆட்டோ இம்யூன்னால முடி கூட்டுது சிலருக்கு, திடீர் சர்க்கரை நோய் வருது, எக்ஸிமா வருது, சொரியாசிஸ் வருது. இந்த ஆட்டோ இம்யூன் எல்லாம் வராம காத்துக்கிறதுக்கு மிளகு ரெகுலரா எடுத்துக்கணும். சாப்பாட்டுல மிளகு தூள், நான் அதை மருந்தா சொல்லலை, ஒரு ப்ரிவென்டிவா. மிளகு சேர்க்க சேர்க்க அது இம்யூன் மாடுலேஷன் கொடுத்து கொண்டே இருக்கு. நண்பர்களே, நம்முடைய அக்கறை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளை உணவில் இருக்கணும். அந்த உணவை மிக ரசிச்சு ருசிச்சு நன்றியோடு சாப்பிடணும். சமீபத்தில் நான் ஒரு புத்தகம் படித்தேன், 10 மினிட் புக்குன்னு ஒன்று இருக்கு. நீங்கள் காலையில் நடைப்பயிற்சி இருக்கிறவங்கலாம் முடிஞ்சா செய்யுங்க. அந்த 10 மினிட் புக்குங்கிறத வாசிக்கலாம், இல்லை காதில் அது கேட்டுகிட்டே போகலாம். அது வந்து லிசனிங்கும் இருக்கு, 2க்கும் இருக்கு. ஒரு வருடத்திற்கு 5000 ரூபாய் வாங்குறாங்க, $50. அது எத்தனை 500 புஸ்தகம் வேணாலும் நீங்கள் படிக்கலாம். அதில் ஒரு புஸ்தகம் நான் படித்தேன், ரொம்ப ஆச்சரியமாக ஒரு விஷயம் போட்டிருந்தான். மைக்கேல் கிரிகர் அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ 18 முதல் 20 நிமிடம் ஒவ்வொரு வேளை உணவையும் சாப்பிடணும்னு. நானும் என் ஒய்ஃபும் 2 பேரும் சேர்ந்து நம்ம இதை பிளான் பண்ணுவோம்பா. 20 நிமிஷம் சாப்பிடணும், எங்களால் 12 நிமிஷத்துக்கு மேலே சாப்பிடவே முடியல. நம்மளை எத்தனை பேரால 20 நிமிஷம் ஒரு உணவை எடுக்க முடியும்னு ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்களேன். பழகிட்டோம் வேகமா. நம்ம என்னன்னா, அந்த 1 நிமிடம் 2 நிமிடம் சவைக்கும் போதே நம்ம எண்ணம் வேற எங்கேயோ போயிருக்கு. அந்த எண்ணம் வேற போன உடனே டபக்குன்னு நம்ம முழுங்கிருக்கு, வாய் வந்து முழுங்கிருக்கு. அப்படியே பழகிடும். அவன் என்ன சொல்றான்னா, நீ நொறுங்கி நல்ல வாயால நொறுக்கி உமிழ்நீரை கலந்து ரசித்து அதை ஒரு தவப்பயிற்சி மாதிரி சாப்பிட சொல்றான். அந்த சமைத்தவர்களுக்கு நன்றி கூறலாம். நமக்கு நம்ம வீட்டு நம்ம மனைவியோ இல்லை நம்ம சமையல்காரரோ நமக்காக சொல்லலாம், அவங்களுக்கு தேங்க் பண்ணிட்டே சாப்பிடலாம். அந்த தானியங்களுக்கு நன்றி சொல்லலாம். அந்த அரிசி நம்ம தட்டுக்குள்ள வரதுக்குள்ள எத்தனை பாதை வழியா வந்திருக்கு, அந்த தானியம் வரதுக்குள்ள எவ்வளவு பாதைகளை கடந்து வந்திருக்கு. அதுக்காக கண்ணுக்கு தெரியாத மண்ணுக்கு கூட இருக்கிற நுண்ணுயிர்கள் வேலை செஞ்சிருக்கு, மண்புழு வேலை செஞ்சிருக்கு, உழவன் வேலை செய்திருக்கிறான், வணிகர் வேலை செய்திருக்கிறாரு, அதை எடுத்துக்கொண்டு வந்த ஒரு சிப்பந்தி வேலை செய்திருக்கிறார், நம்முடைய அம்மா வேலை செஞ்சிருக்காங்க, கணவர் வேலை எல்லாருடைய பணியும் வந்து அந்த சோத்துக்கு அதுக்கு பின்னாடி இருக்க அத்தனை பேருக்கு ஒரு நன்றி சொன்னா என்ன, இறைவனுக்கு நன்றி சொல்றோம். அதோட சேர்ந்து இது அத்தனை பேருக்கும் அந்த நன்றி உணர்வோடு அந்த சுவைத்து நேரம் எடுத்து சாப்பிடுங்க. நம்ம சாப்பிடும் போதே ஒரு பக்கம் போனை நோண்டிக்கிட்டு, இன்னொரு பக்கம் சில பேர்லாம் காதில் இதை மாட்டிக்கிட்டே இயர் ட்ரம் போட்டுட்டே சாப்பிட்றான். அந்த அளவுக்கு அவங்க பரபரன்னு இருக்காங்க. அப்படி பரபரன்னு வேகமான வாழ்க்கை இருந்தால் வேகமான நோய் வந்து வேகமாக போயிடுவோம். அப்படி இருக்கக்கூடாது. சவைத்து ருசித்து அந்த சாப்பிடக்கூடிய உணவை ஒவ்வொரு கணமும் ருசித்து சவைத்து சாப்பிடக்கூடிய பழக்கம் வைத்துக்கணும். இது மதிய உணவுல. இரவு உணவு தான் ரொம்ப நம்ம பண்ற தப்பு. அங்கதான் இரவு உணவு 7:30 மணிக்கு மேல சாப்பிடாதீங்க நண்பர். 7 மணி 7:30 மணி அதிகபட்சம். நான் மருத்துவமனையில ரொம்ப தீவிரமா பயிற்சி பண்றப்பெல்லாம் 11 மணி ஆயிரும் சாப்பிடும் போது. வீட்டுக்கு நான் போகும்போது 11:30 மணிக்கு வீட்டுக்கு போனா தோசையெல்லாம் செத்த பணம் மாதிரி இப்படி தூக்கிட்டு நிற்கும். அதை திருட மாதிரி வீட்டுக்குள்ள போய் சட்னியை வச்சு சாப்பிட்ட காலம்லாம் உண்டு 20 வருஷம் முன்னாடி. அதுக்கப்புறம் அறிவு வந்து தான் அப்படி சாப்பிடக்கூடாது. 6:30 மணிக்கு வீட்டுக்கு மருத்துவமனைக்கு சாப்பாடு வந்துடும். 6:30 மணி 7 மணிக்கு சாப்பிட்டுட்டு அப்புறம் 10 மணி வரைக்கும் கூட பேஷண்ட் பார்ப்போம்.
வணிகர்கள்ல இருக்கலாம், பல வேற வேலைகள்ல இருக்கிறவங்க மாலை உணவுக்கு தயவு செய்து அக்கறையா இருக்கணும். 6 மணிக்கு எளிய உணவு. சர்க்கரை வியாதிக்காரங்களுக்கு ஆக சிறப்பு கோதுமை ரவை கிச்சடி தான். சர்க்கரை ஏறாது. கோதுமை ரவை கிச்சடி இல்லைன்னா சிறுதானியங்கள் எல்லாத்தையும் போட்டு ஒரு புல்கா மாதிரியோ இல்லைன்னா ஒரு ரொட்டி மாதிரியோ, அதுக்கு தொட்டுக்கிட்டதுக்கு உருளைக்கிழங்கு பீட்ரூட்லாம் போட்டு குருமா செஞ்சிடக்கூடாது. அதுக்கு வெறும் தால் போட்டு சாப்பிடணும், இல்லைன்னா கருவேப்பிலை துவையல் சாம்பார் ஏதாவது வச்சு சாப்பிடணும். எளிய உணவாக இரவு உணவு இருக்கணும். ஆனா துரதிருஷ்டவசமா இன்னைக்கு இருக்க கல்யாணங்கள் எல்லாம் இரவுல தான் கொண்டாட்டமா இருக்கு. 100 வெரைட்டிப்பா, 150 வெரைட்டின்னு அத்தனை அள்ளி போட்டு சாப்பிட்டா அவனுக்கு 1000 கலோரி 1500 கலோரி அது ஏறிடு. நான் பல நேரத்தில் சொல்லுவேன், கல்யாணத்துக்கு போங்க, கை கொடுங்க, திருநீர் பூசிங்களா பூசுங்க, கிளம்பி வந்துருங்க. ஏன்னா அங்க போய் பந்தியில உட்கார்ந்ததுக்கு அப்புறம் பக்கத்து ஸ்ட்ரீட்காரனுக்கு வைக்கிறதெல்லாம் பார்க்கும்போது நம்மளும் கொஞ்சம் சாப்பிட்றலாமே. மைசூர் பா வைப்பாங்க, முதல்ல கொஞ்சோட சாப்பிடுவோம், அப்புறம் அந்த நில சுரண்டல்காரர் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அடுத்த தட்டு வர்றதுக்குள்ள மொத்தம் முடிச்சிடும். நம்ம அப்படி நம் உணவில் கட்டுப்பாடாக இருக்கணும். இரவு உணவு என்பது எளிய உணவாக ஒரு 6:30-7 மணிக்கு சாப்பிடக்கூடிய உணவாக இருக்கும். இப்படி உங்களுடைய உணவை கட்டமைத்துக் கொள்ளுங்கள். காலை பானம் ஒரு ஃபங்க்ஷனல் பிவரேஜா இருக்கட்டும், காலை உணவு புரதமும் பழங்களும் நிறைந்த சிறுதானியம் நிறைந்த உணவா இருக்கட்டும், மதிய உணவு 6 சுவையும் உள்ள உணவாகவும் குறைந்த அளவுல அரிசி உணவு, அதுவும் நல்ல பாரம்பரிய அரிசியும் சிறுதானியம் உள்ள உணவா இருக்கட்டும், இரவு உணவு என்பது எளிய உணவாக இருக்கட்டும். சரி சார், இதெல்லாம் இப்படிதான் சாப்பிட்றேன், இப்படி இருந்தா எந்த வியாதியும் வராதா? இப்படி இருந்தா மட்டும் பத்தாது. உணவில் இந்த அக்கறையோடு உடல் பயிற்சி ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். நடைப்பயிற்சி, நடை ஒரு தவம் மாதிரி. இன்னைக்கு காலையில நான் 5:15 திருப்பூர் ஸ்டேஷன்ல இறங்கினேன். இறங்கி நான் அங்கே ஒரு வனம் அப்படின்னு ஒரு ஃபவுண்டேஷன் அங்கே போயிருந்தேன். அங்கே போய் பார்த்தா 5:30 மணிக்கு போனால் எனக்கு பார்த்தோடனே நடக்கலாமே அப்படின்னு நான் போய் நடக்க ஆரம்பிச்சேன். நான் எங்கள் ஊரில் பக்கத்தில் ஒரு ஏரி உண்டு, அங்கே நடப்பேன். இங்கே 5:30 மணிக்கு நடந்தேன். சாறை சாறையாக மக்கள் நடக்கிறாங்க. அவ்வளோ சந்தோஷமா இருந்தது பார்க்க. 500-600 பேர் நடந்துட்டு இருக்காங்க அந்த பல்லடம் சாலையில். அந்த பழக்கம் கூடியிருக்கு, மகிழ்ச்சியான விஷயம். உங்களில் யாராவது இதுவரை நடைப்பயிற்சி இல்லைன்னா தயவு செய்து நாளை காலை நடந்தீங்கன்னா இந்த 101ல் பயன் கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். ஒரு 20 நிமிஷம் 40 நிமிஷம் நடை. இல்லை சார் முட்டு வலிக்கு, இடுப்பு வலிக்குது, கால் வலிக்குது, வலிச்சா கொஞ்ச நேரம் உட்காந்துக்கோங்க, ஆனா நடங்க. நடை மட்டும்தான். கெண்டைக்கால் சதை தான் நமக்கு செகண்ட் ஹார்ட்டுமாங்க. இது இந்த செகண்ட் ஹார்ட்டுங்கிறது பம்ப் பண்ணும் இதயத்துக்கு மேல ரத்தத்தை ஓட்டத்தை, கீழே இருந்து மேலே தள்ளுறது கெண்டைக்கால் தான். நடையில மட்டும்தான் அது கிடைக்கும். நடக்க நடக்க உங்களுடைய சிறுநீரகம், இதயம், மூளை 3க்குமே பயன் கிடைக்கும். நடக்கும்போது ஒரு 10 பேர் கும்பலா அரசியல் பேசிட்டு, இல்லைன்னா வீட்டு பிரச்சனையை பேசிட்டு, வணிகத்தை பேசி நடக்காதீங்க. நடை முடித்த வரைக்கும் தனியா நடங்க. ஆனந்தமா காதுக்குள்ள ஏதாவது வேணா பாடல், நல்ல இளையராஜா பாட கேட்டுட்டு நடங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு சொற்பொழிவை கேட்டு நடங்க, தப்பு இல்லை. ஒரு நண்பரோடு நடந்து போறதுல ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஆனா பெரிய விவாதம் செய்து கொண்டு, சண்டை செய்து கொண்டு நடக்கல பிரயோஜனம் இல்லை. நான் நிறைய நேரம் பார்த்துருக்கேன். ஒரு 6-7 பேர் நடப்பாங்க, ஆகுமா இது தெரியுமா ஆதிரியுமா ஆனா பூனை, அதுல பிரயோஜனமே இல்லை. மகிழ்ந்து, மனம் மகிழ்ந்து ஒரு தவம் போல நடக்கணும். அந்த நடைப்பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்ததாக மூச்சு பயிற்சி. நம் இந்திய துணைக்கண்டத்துல கிடைச்ச ஒரு மாபெரும் ஒரு ஆற்றல் யோகா. அந்த பிராணாயாம பயிற்சி ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம். நீங்க மதங்களை எல்லாம் தூர வச்சுக்கோங்க, மதங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆக்சுவலா யோகாங்கிறதே ஒரு மதங்களை மீறிய ஒரு செயல். இப்ப நிறைய அதோட தொடர்பு படுத்தி கொண்டாங்க. அது படுத்திக்கிறவங்க படுத்திக்கிட்டோம். நமக்கு தேவை மூச்சு பயிற்சி. ரெகுலரா நல்ல சீத்தளி பிராணாயாமம், கபாலபாதி, பஸ்திகா, ஒரு சுக பிராணாயாமம் 5 நிமிஷம் ஆகும், அதிகபட்சம் 5 நிமிஷம். கத்துக்கிறதுக்கு 1/2 மணி நேரம், அவ்வளவுதான். 1/2 மணி நேரத்தில் கற்றுக்கொண்டு தினம் 5-10 நிமிடம் மூச்சு பயிற்சி, ஒரு 5 நிமிடம் மனப்பயிற்சி. 5 நிமிடம். உங்களுக்கு இறை நம்பிக்கை இருந்தால் இறைவனை நம்புங்க, இல்லை என்றால் நல்ல ஒரு அழகியல் காட்சியை மனதில் வைத்துக் கொண்டு தவ பயிற்சி செய்யுங்க. இயற்கையை நேசித்து தவ பயிற்சி செய்யுங்க. ஒரு நாளைக்கு ஒரு 50-60 நிமிடங்கள் இப்படியான பயிற்சியை நாம் முதலீடு செய்தே ஆக வேண்டும் நண்பர்களே. இட் இஸ் நாட் அ சாய்ஸ், இட்ஸ் மேண்டேட். செய்தே ஆகணும். அப்பதான் நமக்கு பல நோய்கள். சீதளி பிராணாயாமம் அப்படிங்கிற ஒரு மூச்சு பயிற்சியில இரத்த கொதிப்பை கட்டுப்படுத்த முடியும்னு ஆராய்ச்சி பண்ணி சொல்றான். பல பேருக்கு ஹிடனா ரத்த கொதிப்பு எப்பவுமே இருக்கு. நான் மாத்திரை போறேன் சார், ஆனாலும் 140, 90, 150, 100 வருது, டாக்டரை பார்த்தாலே வருது சார் அப்படிம்பாங்க சில பேர். அப்படிலாம் இல்லை. சீத்தளி பிராணாயாமம் ரெகுலரா செய்து பாருங்க, அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கட்டுப்பாடு வரும். இது எல்லாத்தையும் தாண்டி
மனம் மிகச் சிறப்பா இருக்கும். மன மகிழ்ச்சிங்கிறது யாரும் கொண்டு வந்து ஒரு பாக்கெட்ல மடிச்சு கையில கொடுக்க முடியாது. நீங்க 1000 ரூபாய் கொடுத்தா ஒரு மன மகிழ்ச்சி இந்த வாங்கிக்கோங்க அப்படி கொடுக்க முடியுமா? நமக்குத்தான் அந்த புரிதல் வேணும். நமக்கான உலகம் எது, நாம எப்படி வாழ போறோம், நம்மளுடைய முதுமையில் எது வேணும், எதெல்லாம் நீங்க விட்டு விடுதலையாகின்னு சொல்லுவாரு பாரதியார். விட்டு விடுதலையாகணும். போதும்பா, பிள்ளைகளை படிக்க வச்சதுக்கு அப்புறம் அவன் பாடு, அவனுக்கு நாளைக்கே சொத்து சேர்க்கணும், வீடு அப்படி இது பண்ணணும், தேவையில்லை. அவனுக்கு நாம் கொடுக்க வேண்டியது கல்விதான். வாழ்க்கையில் கல்வி கொடுத்தாச்சா அந்த கடமை முடிந்தது. சொத்துக்கள் அவன் தேடட்டும். கல்வியை ஆகச் சிறந்தது கொடுப்பதும் ஆகச் சிறந்த ஒழுக்க சீல மனிதனாக வளர்ப்பது மட்டும்தான் தாய் தந்தையருடைய அடிப்படை கடமை. பொருளீட்டுவதோ சொத்துக்களை சேர்த்து கொடுக்கிறதோ கிடையாது. அப்படி ஒரு சரியான பழக்கத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து நல்ல ஒரு வாழ்வியலுக்குள் அவர் நுழைஞ்சிட்டாங்கன்னா நீங்க உங்களுடைய வாழ்க்கையை பாருங்க. 80 வயசுலயும் சில பேர் மகனுக்கு இப்படி ஆகிப்போச்சு, மருமக எப்படி பேசுறா, அவன் அச்சுதான் தெரியுமா, அவன் அன்னைக்கு அப்படி பண்ணிட்டான், ஒண்ணு விட்ட மாமா, இதெல்லாம் எதுக்கு? விட்டு விடுதலையாகும். அவசியம் இல்லை. அதுக்காக பிறருடைய வருத்தங்களை புரிந்து கொள்ளாமல் இருக்க சொல்லல. அத்தனை மனிதர்களுடைய வருத்தங்களையும் நாம் புரிந்து கொண்டு அவர்களுக்கு உரிய உதவிகளை செய்வதற்கு என்ன உங்களால் முடியுமோ அதை செய்யணும். சொந்தக்காரன் சொக்காரன் ஊர்க்காரன் அப்படின்னு சொல்லி அதுல நேரத்தை செலவழித்து மனதை அழைக்கழிக்க கூடாது. உடல் மிகச்சிறப்பா இருக்கணும், மனம் மிகச்சிறப்பா இருக்கணும். மனமது செம்மையானால் மந்திரங்கள் ஜெபிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் வாசியை ஏற்ற வேண்டாம், மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம், மனமது செம்மையானால் மணி மந்திர அவிழ்தம் வேண்டாமே சொல்லிடலாம். மனம் மட்டும் நல்லா வச்சுக்கோ. ஒரு ஹாப்பி மொமெண்டம் நமக்கு இருந்ததுன்னா வேற எந்த பிரச்சனையும் வராது. உடலை சரியாக வைத்துக் கொள்வதற்கு உணவு, உள்ளத்தை மிகச் சரியாக வைத்துக் கொள்வதற்கு பிராணாயாம பயிற்சியும், நம்ம மனத்தை செம்மையாக வைத்துக் கொள்ளக்கூடிய பயிற்சியும் ஆகச் சிறந்த விஷயம். மிகச்சரியாக செய்து கொள்ளணும். இதெல்லாம் தாண்டி மருத்துவ சோதனைகளும் அவசியம் நண்பர்கள். நான் கடைசியாக வலியுறுத்தி சொல்வது, நம் ஆரோக்கியம் எப்படி இருக்கிறது, என்னுடைய உடல் மிகச்சரியாக இருக்கிறதா? நான், என் மனைவி, என் குழந்தை 3 பேரும் நாங்கள் ஒரு ப்ரீ செக்அப் பண்றதுக்காக 4 நாள் முன்னாடி புக் பண்ணிட்டோம். என் மனைவியால் வர முடியல, அவங்களுக்கு ஒரு பணி இருக்குது, அவங்க வரல. நானும் என் பொண்ணும் போய் பண்ணிட்டு வந்துட்டோம். எல்லாம் பார்த்துட்டு வந்தாச்சு. சரி இதெல்லாம் சரி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு பேசிட்டு விட்டான். என் மனைவி அதெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை, நான் தான் நல்லா இருக்கேனே. நானும் என் பொண்ணு சண்டை போட்டு நாளைக்கு நான் தருமபுரி போகிறேன், எப்படியாவது நாளைக்குள்ளே அவளுக்கு பண்ணி வரணும்னு சொல்லி இன்னைக்கு காலையில் போய் பண்ணிவிட்டு அவங்க எனக்கு அனுப்பியிருந்தாங்க, குறிப்புகள்லாம் அனுப்பியிருந்தா. எல்லாம் நல்லா இருக்குது, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் நாம் பார்த்து கொண்டே இருக்கணும். நம் உடல் சர்க்கரை சரியா இருக்கா, இரத்த கொழுப்பு சரியா இருக்கிறதா, இதயம் சரியாக துடித்து கொண்டிருக்கிறதா, சிறுநீரகம் சரியாக செயல்படுகிறதா, வாஸ்குலார் ஹெல்த் நல்லா இருக்கான்னு நம்ம தெரிந்து கொள்ளணும். நம்முடைய குடும்ப மருத்துவரிடம் தெரிஞ்சுக்கணும். நீங்க அதுக்காக பெரிய மருத்துவமனையில போய் இருக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாருக்கும் ஒரு குடும்ப மருத்துவர் வேணும். அந்த காலத்துல எல்லாம் எல்லாருக்கும் பழைய சிவாஜி படம்லாம் பார்த்தீங்கன்னா பாலாஜின்னு ஒரு கேரக்டர் இருக்கும். அவன் பெரும்பாலும் ஃபேமிலி டாக்டராகவே வருவான். கூடவே அவன் பார்க்குற பொண்ணை இவரும் பார்ப்பாரு, நீ பார்த்த பொண்ணை நான் பார்க்க வேண்டும், இப்படிலாம் பாட்டு பாடுவாங்க. அப்படி ஒரு உறவு அழகா இருந்துச்சு. குடும்ப மருத்துவர் பெரும்பாலும் டாக்டர் அங்கிளா இருப்பாரு. அந்த டாக்டர் அங்கிளா இருக்க போது நம்ம போய் பத்திரிக்கை கொடுப்போம், வீட்டு கல்யாணத்துக்கு வாங்கமோ, அப்படியான ஒரு உறவு மருத்துவரோடு இருக்கணும் நமக்கு. அப்பதான் நீங்க நாளைக்கு போய் வைத்த வலின்னு சொன்னா இது உண்மையிலேயே உன் வைத்த வலியா இல்லை மாமியாருக்கும் உனக்கு பிரச்சனையா அப்படிங்கிறத அவரால் யோசிக்க முடியும். அப்படி ஒரு குடும்ப மருத்துவர் உலகம் நாம் தொலைத்திருக்கிறோம். அதை வைத்துக் கொள்ள வேண்டும். அவர்களை வைத்து நமக்கான, நம்முடைய தாய் தந்தையருக்கு என்ன நோய் இருந்துச்சு, நம்ம மரபா என்ன நோய் இருந்துச்சு, நமக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா என்பதை ஒரு 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, 60களை தாண்டிட்டா வருடம் சோதித்துக் கொள்வதும் மிக மிக முக்கியம். நண்பர்களே, இந்த நிகழ்ச்சியில இவ்வளவு நேரம் நிறைய விஷயங்களை எடுத்திருப்பீங்க. இந்த எடுத்த விஷயங்களை அப்படியே காதுல வாங்கிட்டு போயிடாம நாளை முதல் நடைப்பயிற்சியும் உடல் பயிற்சியும் உணவில் இத்தனை பயிற்சியும் நாம் எடுத்துக்கொண்டால் ஆனந்தம் என்றைக்கும் பேரானந்தமாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.